அப்துல் கலாம் கூட இருக்க இந்த பொன்ராஜ் அவர் வச்சு நிறைய விமர்சனம் ஓடிட்டு இருக்கு. என்னோட இது என்னன்னா, பெண்கள் ஏன் வாய் திறந்து கேட்க மாட்டாங்க? இங்க அன்புமணி ராமதாஸ் அதுக்கு அறிக்கை விடுறார். விஜய் போய் அதை போய் கேட்கிறார். அப்ப ஆண்கள் கீழே தான் பெண்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கா? எங்க இருக்காங்க? திமுக கட்சியில கனிமொழி இருக்காங்க, அவங்க எங்க போனாங்க? பாரதிய ஜனதா கட்சியில் தமிழிசை இருக்காங்க, அவங்க எங்க போனாங்க? இந்த மாதிரி பெண் தலைவர்களே அதை முன்னுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், அங்க கீழே இருக்கிற பெண்கள் தான் இந்நேரம் கொடி பிடிச்சிருக்கணும். விஜய் கட்சியிலும் கொடி பிடிச்சிருக்கணுமா பிடிச்சிருக்கூடாதா? தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பெண்களையும் வந்து அவர் ஒரு மாதிரி கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டாரு. இது இன்னும் ஆண்கள் தான் பேசணும். சமந்தா தாங்க இதை கரெக்டா இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்கான். என்ன போட்டிருக்காங்கிறது தெளிவா பாருங்க. பெண்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ட்டு சினிமா உலகத்துல நமக்கு இப்போ சமந்தா பற்றி நல்லா தெரியும். நல்ல ஒரு தமிழ் நடிகை. ஆந்திராவில் போய் ஏதோ திருமணம் பண்ணாங்க, அப்புறம் அது சரி வரலன்ட்டு அதுலேருந்து டிவோர்ஸ் ஆனாங்க. ரொம்ப ஒரு பிரபலமாக கச்சாமுச்சான்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சினிமா துறையில் வந்து போட்டிருக்கிறாங்க. ஆண்களை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக மன்னிப்பு கேட்கிறார்கள் அப்படின்னு இருக்கிறார். ஸோ ஆண்கள் ஆதிக்கம்ங்கிறது தெளிவாக புரியுது. இந்த பொன்ராஜ் விஷயத்திலே பாருங்க, அவர் வந்து அப்படியே கேஷுவலாக எதையோ சொல்லிட்டு போயிட்டாரு. அதை வந்து அவங்க அம்மாவும் அடங்கியிருக்கிறாங்க, அவங்க மனைவி அடங்கியிருக்கா, அவங்க பொண்ணு அடங்கியிருக்கு. ஏங்க நம்ம ஸ்டாலினோட மனைவி அடங்கியிருக்கு. எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை? ஹீரோவுக்கு துணையாக அவருக்கு தைரியம் தர யாராவது ஒருவரின் காதலி, மனைவி என்று மட்டும் வராமல் ஒரு பெண்ணாக திரையில் பிரதிபலிக்க வேண்டும். நடிகையின் ஆளுமை காலமும் சினிமாவில் வர வேண்டும். சினிமாவில் பெண்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். இதுதான் உண்மையான அரசியல். ஸோ சமந்தாட்டிருந்து நம்ம கற்றுக்கணும். அவங்க சினிமா உலகத்தில் அவங்களுக்குள்ள உள்ள கிணத்துல இருந்து பேசியிருக்காங்க. பட் இதுதான் உண்மை. இது யார் கேட்டிருக்கணும்? காளிமா கேட்டிருந்துருக்கணும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அந்த மாதிரி கட்சியில் இருக்கவங்க தான் கேட்கணும். அவங்க தான் பெண் தலைவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களே இப்படி கேட்கல அப்படின்னா அப்போ பெண்கள் எங்கே தான் போவாங்க? இன்னும் அடுப்பு ஊதிட்டு தான் இருப்பாங்க. அந்த காலத்தில் அடுப்பு ஊதுனாங்க, இப்போ கேஸ் அடுப்பில் சமைச்சிட்டு இருக்காங்க. கேஸ் வரலையன்ட்டு விறகு அடுப்புக்கு மாறிட்டு இருக்கிறாங்க. ஸோ பொன்ராஜ் மாதிரி எந்த ஆள் போன 5 ஆண்டு 10 ஆண்டுகளில் பெண்களை தவறாக பேசியிருந்தாலும் அதை நம்ம எடுத்து இப்போ கேஸ் போட்டு அவங்களை திருப்பி ஒரு 6 மாதம் 1 வருஷம் உள்ள தள்ளுவோம். அதில் தப்பே கிடையாது. மினிமம் 30 நாள் ஜெயிலில் இருக்கணும். ஜெயிலில் இருக்கிற டாய்லெட்டை சுத்தம் பண்ணா கூட போதும். அந்த மாதிரி உள்ள சமுதாயத்தை உருவாக்குனா ஆண்கள் பெண்கள் சமமாக ஆவாங்க. இதுதான் என்னோட கருத்து. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரடி தமிழகம்.